ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் ஃபில்டர் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் பாட்டிமா கொடுத்த வலையினால ஹீரோயின் வேறு பொண்ணாக மாறிட்டான் இல்லையா. ஹீரோயின் ட்ரெயின்லேருந்து இறங்கி சபையில் போகிறப்போ எல்லாரும் அழகை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் எதை பற்றியும் கண்டுக்காம ஹீரோ சொன்னதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு போகிறா. ஆப்போசிட்டில் அப்பா அம்மாவை பார்க்குறா. அப்பா அம்மானு கூப்பிட்றா. திரும்பி பார்த்தவங்க நம்ம பெரிய பொண்ணை விட இவ ரொம்ப அழகாக இருக்காளன்னு பேசிட்டு போயிடுறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு புரியாமல் யோசிச்சுட்டு திரும்புறப்ப தான் முன்னாடி இருந்த கார் விண்டோவில் அவள் ஃபேஸை பார்க்குறா. பார்த்துவ செம்ம ஷாக் ஆகிறா. கிட்ட போய் கையெல்லாம் ஆட்டி பார்த்தவ பயந்து போய் கீழே உட்காந்துக்கிறா. டக்குன்னு பேக்ல இருந்து அவளோட ஃபேஸ் மிரரை எடுத்து பார்க்குறா. அதில் அவளோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரியுது. அப்போதான் மேக்கப் கலைஞ்ச ஃபேஸையே பார்க்குறா. நிமிந்து பார்த்தா கார் விண்டோலையும் ஒரிஜினல் ஃபேஸ் தான் தெரியுது. ஒருவேளை அந்த வளையலுக்கு கொஞ்ச நேரம் தான் பவர் இருக்குமோ என்னவோ தெரியல. அப்படியே கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. லேப்ல உட்காந்து ஹீரோயின் ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்கான். அங்கே வந்து அசிஸ்டன்ட் யார் பாஸ் இது இவ்வளோ மோசமாக மேக்கப் போட்டிருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ மேக்கப் ப்ராடக்ட் தானே தயாரிச்சிருக்கான், அது எவ்வளோ நேரம் ஸ்டேபிளாக இருக்கும்னு செக் பண்ணணும்னு ஐடியா வருது. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க இப்போது ஜிம் போகிறாங்க, ஸ்போர்ட்ஸில் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நேரம் மேக்கப் ஸ்டேபிளாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஸ்டேபிளாக இருக்கும்னு செக் பண்ணி சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்கு டைம் இல்லைப்பான்னு அசிஸ்டன்ட் சொல்ல வரப்போ இவன் முறைக்கவும் எனக்கு ஓவர் டைம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எழுந்து ப்ரஷ் பண்ண வரா. அப்போ அவள் அக்கா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கா. வாஷ் பேஷன் கிட்ட தான் மிரர் இருக்குது. நான் வேலைக்கு போகணும், நீ வெட்டியாக தானே இருக்க, அப்புறம் வந்துக்கோன்னு சொல்கிறா. நானும் வேலை தேட போகணும்னு ஹீரோயின் சொன்னதும் உன் ஃபேஸை பாரு, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, உன் மூஞ்சில் வலிகிற எண்ணெயை வச்சு எத்த வேணா பொறிக்கலாம் போலன்னு நக்கல் அடிக்கிறா. ஹீரோயின் போய் பாத்ரூம்ல உட்காந்து ப்ரஷ் பண்றா. வீட்டில் வெட்டியா தானே இருக்க, எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி மேக்கப் பண்ணணும்னு கத்துக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா வேலை இல்லைன்னா தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு ஹீரோ மூஞ்சி கேவலமா இருக்குன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. நான் அழகானது ஏன் தப்பா, நீ ஹேண்ட்ஸமா இருக்கேன்னா அதுக்கு நீ காரணம் இல்லை, உன் அப்பா அம்மா தான் காரணம்னு கோவமா சொல்றா. நான் ஹேண்ட்ஸமா இல்லடி அழகா இருக்கேன்னு அக்கா சொல்லிட்டு போறப்பதான் தெரியுது இவ பேசின வசனம் ஹீரோ கிட்ட இல்ல அக்கா கிட்டன்னு. யாருக்கு தான் அழகா இருக்கணும்னு ஆசை இல்லை, எனக்கு கூட தான் அழகா இருக்கணும்னு ஆசைன்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோட ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ண ஆட் ஷூட் எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கோயுக்கு அந்த மாடல் கால் பண்ணி நோ சர்ஜரி பண்ணி இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, ஸோ ஷூட்டை ரீஸ்கெடியூல் பண்ணுங்க இல்லைன்னா கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றா. கேன்சல் பண்றதுக்கு வேணும்னா பெனால்ட்டி கட்டிக்கிறேன்னு சொல்றா. பெனால்ட்டியா முக்கியம், எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போகலன்னா எல்லாம் சொதப்பிடும்னு ஹீரோட பார்ட்னர் டென்ஷன் ஆகிறான். பேசாம சாதாரண பொண்ணை வச்சு ஆட் ஷூட் பண்ணலான்னு ஹீரோ சொல்றான். சாதாரண பொண்ணை வச்சு ஆட் ஷூட் பண்ணா எவன் வாங்குவான், உனக்கு மார்க்கெட்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது, நீ சும்மா இருந்து கோயு சொல்றப்போ மார்க்கெட்டிங் வேணா எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ப்ராடக்ட் பத்தி எனக்கு தான் தெரியும்னு ஹீரோ சொல்றான். அங்க இருந்த மார்க்கெட்டிங் டீம் பொண்ணுங்களை காமிச்சு இவங்கள வச்சு ஆட் ஷூட் பண்ணலாம்னு சொல்ல மாட்டேன்னு கேட்குறப்போ சாதாரண பொண்ணாவும் இருக்கணும் அழகாவும் இருக்கணும்னு சொல்றான். டே இது மாடல் தேடுறதை விட ரொம்ப கஷ்டம்டான்னு கோயு சொல்றான். இதை கேட்ட பார்ட்னர் சரி எப்படியும் நீங்க ஷூட் பண்ண முடியாது, மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கவங்க செலிபிரிட்டி தேட போங்க, மிச்சம் இருக்கவங்க டேங்க் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை தேடி போங்கன்னு சொல்லிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோவை கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறதா சொல்லி ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், உடனே வந்து சேருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஃப்ரெண்டு அவள் பாட்டி வீட்டு கீயை கொடுத்து நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறல அதுக்கு குடோன் மாதிரி 5 வருஷத்துக்கு ஃப்ரீயாகவே இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறா. வேணான்னு கீயை தள்ளுறான். ஃப்ரெண்டை போயிட்டு வச்சுக்கோன்னு கீயை தள்ளுறா. மேட்டர் என்னன்னு ஹீரோ கேட்டதும் நீ சூச்சங் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அந்த சுச்சுவேஷனில் நீ அவளை ஃபோட்டோ எடுத்தது அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லி கீயை தள்ளுறா. அவகிட்ட கேட்டுட்டு தானே நான் ஃபோட்டோ எடுத்தேன்னு கீயை தள்ளுறான். ஆனால் நீ ஏன் அசிங்கமாக இருக்கேன்னு சொன்ன, அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமான்னு சொல்கிறப்போ கரெக்டாக ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அதை கவனிக்காத ஹீரோயின் ஃப்ரெண்டு சரி நேரில் தான் சாரி கேட்க மாட்டேன், அட்லீஸ்ட் வீசாட்டில் சாரின்னு ஒரு மெசேஜ் ஆச்சு பண்ணிடுன்னு சொல்லி அவன் நம்பர் தரா. இப்படி பொய்யா ஒரு சாரி கேட்க சொல்கிறதுக்கு பதில் நீயே அவளை அழகாக மேக்கப் பண்ணிக்க சொல்லக்கூடாதுன்னு ஹீரோ கேட்குறான். நான் மீட் பண்ணதுலேயே சூச்செங் மாதிரி அழகான பொண்ணே இல்லைன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. வெளித்தோட்டத்தை வச்சு பார்க்காத அவன் மனசை பாரு. அது சரி உன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறேன் பாரு, இன்னைக்கு நீ அவகிட்ட சாரி கேட்டே ஆகணும்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறா. ஒரு சின்ன பையன் பலூனை பிடிக்க நடு ரோட்டில் ஓடுறான். டாக்ஸி வருது, அவனை காப்பாற்ற ஹீரோ ஓடுறான். அதுக்குள்ளே ஹீரோயின் அந்த பையனை காப்பாற்றிடுறான். பையனோட அம்மா வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினோட ஷூ கீழே இருக்கிறத பார்த்து ஹீரோ எடுத்து அவளை கூப்பிட்டு தரான். ஸ்லோ மோஷனில் ஹீரோயின் டர்ன் பண்ணுறா. இப்போ ஹீரோயின் அந்த அழகான பொண்ணோட ஃபேஸில் இருக்கா. அவளை பார்த்த அந்த செகண்ட் ஹீரோ அவன் அழகில் மயங்கிடுறான்.
கோவமா தேங்க்ஸ் சொல்லி ஷூவை வாங்கிட்டு கிளம்பிடுறா. பின்னாடியே ஓடி போய் மேக்கப் ப்ராடக்ட் ஆட்ல நடிக்க வரியான்னு கேட்குறான். நீ என்ன லூஸான்னு கோவமா இதை கேட்க வந்த ஹீரோயின் ஸ்டன் ஆகிட்டா. ஏன்னா ஹீரோவோட ஸ்பெக்ஸில் அவள் ஃபேஸை பார்த்துட்டா. என் பேர் தேங்க்யூ, இது என் கான்டாக்ட் நம்பர், யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுன்னு ஃபோன் நம்பர் தரான். அதை வாங்கின ஹீரோயின் இப்போ என் ஃபேஸை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறா. செம அழகாக இருக்கான்னு ஹீரோ சொன்னதும் இது என்ன கனவா நிஜமானு புலம்பிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அப்படியே கட் பண்ணா மீட்டிங் ஹாலில் கொஞ்சம் மாடல் செலக்ட் பண்ணி ப்ரெசன்டேஷனில் எல்லாருக்கும் காட்டுறான். அதில் ஒரு மாடலை கோயுக்கும் பார்ட்னருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. ஹீரோவோட ஒப்பீனியன் கேட்குறப்போ நோ சொல்லிடுறான். டேய், செலிபிரிட்டியும் வேணாங்கிற, சாதாரண பொண்ணும் வேணான்னு சொல்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கோயு கேட்குறப்போ ஹீரோயினோட புது ஃபேஸை டேப்ல வரைஞ்சிருப்பான். இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்கிறான். அனிமேஷன் கேரக்டர்லாம் செட் ஆகாதுடான்னு சொல்கிறப்போ இவ ஒரிஜினல் பொண்ணு தான், இன்னைக்கு தான் மீட் பண்ணேன்னு சொல்கிறான். சரி ஓகே, உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, ஃபர்தராக நாங்கள் பேசிக்கிறோன்னு சொல்கிறப்போ இல்லைன்னு சொல்கிறான். ஊர் பேர் எதுவும் தெரியாது, அப்புறம் எப்படி அவளை கண்டுபிடிக்கிறதுன்னு கோயு கேட்குறப்போ என்னோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன், அவள் கூப்பிடுவான்னு ஹீரோ சொல்கிறான். எப்படிடா அவளை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறப்போ அவள் பேக்கில் இருந்த நம்பரை வரைஞ்சி இதுதான் க்ளூ கண்டுபிடின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே வரான். அப்போ ஹீரோயின் அவள் ஃபோனை கொண்டு போய் அவளுக்கு காட்டுறா. அவளால் நம்பவே முடியல. நீ எப்படி சூச்செங்கா இருப்ப, சாதாரண வளையல் இவ ஃபேஸை மாத்துச்சான், யார்கிட்ட கதை சொல்றேன்னு கேட்குறா. பொக்கே வாங்கினால அந்த பாட்டியை தேடுறா, காணோம். எங்கன்னு பக்கத்தில் விசாரிச்சா அப்படி ஒரு பாட்டியே இல்லை. சொல்ல போனால் பிளாட்ஃபார்ம் கடையே இங்கே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ அழகாக இருக்க, ஏன் இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ ஹீரோயின் அவள் கையை வேகமாக பிடிக்கிறா. ஹீரோயினும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான்னு யோசிச்சுட்டு நீ தான் சூச்செங்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். பாஸ்வேர்ட் கேட்டால் கரெக்டாக சொல்கிறா. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கேட் ஓப்பன் பண்ணவும் ஃப்ரெண்டு ஷாக் ஆகிறா. ஃபேஸ் மாறிடுச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் அப்படியே இருக்குன்னு ஹீரோயினே ஷாக் ஆகிறா. ஷாக் ஆனது போதும் உள்ளவான்னு கூட்டிகிட்டு போய் ஹீரோயின் காயத்துக்கு மருந்து போட்டு விடுறான். ஹீரோயின் அந்த வளையல கட்ட ட்ரை பண்ணுறா. அவள் ஃப்ரெண்டும் ட்ரை பண்ணுறா, பட் வளையல் வரல. விட்டா கை தான் வந்துடும் போல. வெயிட் மிஷினில் வெயிட் செக் பண்ணி பார்க்குறா. ஃபிங்கர் பிரிண்ட் மாறல, வெயிட் மாறல, ஃபேஸும் வாய்ஸும் மட்டும் மாறி போச்சு. என்ன பண்ணலான்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோயின் அந்த வளையல தட்டி பார்க்குறா. அப்போ வளையல் க்ளோ ஆகுது. உள்ளே ஏதோ மிஷின் மாதிரி ஆப்ரேட் ஆகி வெளியில் ஃபோனில் இருக்க மாதிரி கண்ட்ரோல் பேனல் வருது. வளையல் தொட்டா மறைஞ்சிடுது, திரும்ப தொட்டா கண்ட்ரோல் பேனல் வருது. இதை பார்த்தியாடின்னு ஹீரோயின் கேட்குறப்போ எதை பார்க்குறது, அங்கே ஒன்றும் இல்லையேன்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் பேனல் தெரியுது. அதை செக் பண்ணி பார்க்குறப்போ ஷட் ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணதும் ஹீரோயின் பழைய ஃபேஸ்க்கு மாறிட்டா. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப நாளாக அழகாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் அழகாக மாறினப்போ சந்தோஷப்படாமல் பயம்தான் வந்துச்சுன்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் ஃப்ரெண்டு இப்போ தான் உன்னால் சேஞ்ச் பண்ண முடியும்ல, ட்ரை பண்ணுன்னு சொல்கிறா. ஹீரோயின் திரும்ப ஆன் பண்ணதும் அழகான பொண்ணாக மாறிட்டா. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் கரெக்ஷனை டச் பண்ணவும் ஃபேஸில் இந்த காயம் மறைஞ்சிருச்சு, ஆனால் வலி அப்படியே தான் இருக்குது. அடுத்து வாய்ஸ் சேஞ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் ஃபஸ்ட்டு பாப்பா வாய்ஸ், அப்புறம் பாட்டி வாய்ஸ், தாத்தா வாய்ஸ்னு மாற்றி மாற்றி வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த அவுட்ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் எக்கச்சக்கமான ட்ரெஸ் இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்து கேஷுவல் ட்ரெஸ், அரசி ட்ரெஸ், ராஜகுமாரி ட்ரெஸ், ஏஞ்சல் ட்ரெஸ்னு ஒவ்வொன்றா போட்டு ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயின் வச்சிருந்த ஜிம் பேக்கை வச்சு அவள் யாருன்னு ஜிம்முக்கே கால் பண்ணி கேட்குறான். விஐபி கிளைண்ட்டுங்கிறதால டீட்டெயில்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. அப்போ கோயு அங்கே வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஆர்டிஸ்ட் லோ பட்ஜெட் ட்ராமாவில் நடிச்சு ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டா. அவளை மீட் பண்ண தான் போகிறேன், குட் நியூஸோட வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அழகான பொண்ணா மாறி இருக்கா. வீட்டுக்கு போகிற வழியில் ஒருத்தன் அவள் அக்கா கிட்ட வம்பிழுக்கிறான். டிவோர்ஸ் லாயர் இல்லையா, அவள் கிளைண்டோட புருஷன் தேவையில்லாமல் என் கல்யாண வாழ்க்கையில் தலையிடாதன்னு வம்பிழுக்கிறான். நீ எல்லாம் பீம் பேக்கை கட்டியிருக்க வேண்டியது தானடான்னு அக்கா கேட்டதும் அவளை கீழே தள்ளி விட்டுறான். இதை பார்த்து ஹீரோயின் ஓடி போய் அவனை தூக்கி போட்டு அடிச்சு இனி இவகிட்ட வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான்னு சொல்லி துரத்தி விடுறா. அவளை தூக்கி விடுறப்போ இந்த காலத்து பொண்ணுங்க அழகாவும் தைரியமாகவும் இருக்காங்களேன்னு சொல்லவும் நான் அழகா இருக்கேனான்னு கேட்குறா. அவ அக்கா ஆமான்னு சொல்லவும் ஓ வாயால என்ன அழகா இருக்கேன்னு சொல்லுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறா. நீ யாரு, உன்னை இங்கே நான் பார்த்ததே இல்லையேன்னு கேட்குறப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன்னு போய் சொல்லிட்டு ஓடி போயிடுறா. திரும்ப நார்மலாக மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போய் சோஃபாவில் உட்காரா. என் ஜிம் பேக்கை நீ எதுக்கடி எடுத்தேன்னு அக்கா கேட்குறப்போ நான் வாஷ் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு உன் சேஃப்டிக்கு எப்போ இந்த பேப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோன்னு கொடுக்குறா. அவள் அக்காவும் தங்கச்சிக்கு இன்டர்ன்ஷிப் வாங்கி தந்திருக்கா, அதுவும் ஹீரோ கம்பெனியில். அப்போ அக்காவுக்கு 1000 பர்ட்ஸ் கம்பெனிலேருந்து கால் வருது. ஹீரோ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட் தான் 1000 பர்ட்ஸ் கலெக்ஷன். ஸோ ஹீரோயின் கிட்ட தரா ஒர்க் விஷயமா பேசணும்னு சொன்னதும் ஹீரோயின் நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறான். ஆக்சுவலி இவங்க எல்லாரும் ஷூட்டில் ஆக்ட் பண்ண அழகாக மாறின ஹீரோயினை நினச்சி பேசியிருப்பாங்க போல். அவள் ஒத்துக்கிட்டான்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கப்போ ஹீரோ சோகமாக அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எனக்கு கால் வரலையேன்ட்டு ஃபோனை செக் பண்ணுறான். மேபி உன்னோட காண்டாக்ட் நம்பர் மிஸ் ஆகியிருக்கும், அதனால தான் உன்னை காண்டாக்ட் பண்ணலன்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்மில் காண்டாக்ட் பண்ணதில் அவள் பேர் சூனு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. சரி நாளைக்கு வரப்போ பேசிக்கலான்னு சொல்லிடுறாங்க. ஜிம் போகிறது ஹீரோனோட அக்கா.
அவ பேரு சோக்கிங்க்லி. நாளைக்கு போறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அப்போ ஹீரோ கொடுத்த ஃபோன் நம்பரை பார்க்குறா. அவன் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கோவமா கிழிச்சு போட்டுடுறான். அந்த பக்கம் ஹீரோன்னு நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கான். ஒரே லவாங்கி தான். அடுத்த நாள் அந்த வளையல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவ காயத்தை மறைச்சு ஆஃபீஸ் போயிடுறா. அங்க அவளுக்கு ஒரே கவனிப்பு தான். செங் வந்திருக்கான்னு சொன்னதும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொல்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்காம வேகமா கூட்டிட்டு போய் அவளுக்கு மேக்கப் போட்டு ஹீரோ முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத ட்ரெஸ் போட்டு விட்டு ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு நடக்க முடியாம நடந்து வரா. ஹீரோயினை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிடுறான். ஹீரோ அங்க எதிர்பார்க்காத ஹீரோயின் அதுக்கு மேல ஷாக் ஆகிடுறான். நீ ஏன் சூ மாதிரி ஆக்ட் பண்றேன்னு ஹீரோ கேட்டதும், நான் தான் சூ இன்டர்னா வந்திருக்கேன். ஆனா உன் ஸ்டாஃப் தான் என்னை கம்பல் பண்ணி மேக்கப் போட்டு இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றா. ஓ, சூக்கிங்க்லிங்கோட சிஸ்டரானு கோய் கேட்குறான். எந்த ஆங்கிளில் இவ மாடலாக உனக்கு தெரிஞ்சான்னு ஹீரோ கேட்குறப்போ, இந்த மாதிரி பொண்ணை தான் உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன்னு ஸ்டாஃப் சொல்றா. இவ்வளோ போய் எனக்கு பிடிக்குமான்னு ஹீரோ கேட்டதும் டக்குன்னு கோவமா எனக்கு என்ன குறைச்சல்னு ஹீரோயின் கேட்குறா. இப்படி ஒருத்தைய நான் விரும்பவே மாட்டேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறா. வேற யாராச்சும் தேட சொல்லலான்னு கோயு அனுப்பிடுறான். அப்பதான் ஹீரோ ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஹீரோ கேன்டீனில் இருக்கப்போ அவன் ஆப்போசிட்டில் ஹீரோயின் வந்து உட்காந்து கையாலேயே வால்நட்டை உடச்சு கொடுத்துருப்பா. ஸ்கூல் டேஸில் ஹீரோயினை பார்த்தாலே ஹீரோக்கு பயம். ஹீரோயின் மேக்கப் ரிமூவ் பண்ணுறப்போ அவளும் அதே சீனை தான் நினச்சி பார்க்குறான். பட் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வால்நட் பிரெயினுக்கு நல்லது, அவன் தான் படிப்ஸாச்சே, இதை கொடுத்து அப்படியே உன் மனசில் இருக்கிறத சொல்லிடுன்னு அவள் ஃப்ரெண்டை தான் அனுப்பி விட்டுருப்பான். ஆனால் அவள் வால்நட்டை உடைச்சதும் அவன் ஓடிப்பான். அவள் என்னவோ லவ் மூடில் தான் பண்ணியிருப்பான். ஆனால் அதை பார்த்து ஹீரோ தான் பயந்து போயிடுறான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கோமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த வலையில ஆன் பண்ணுறா. அடுத்து என்ன அழகான பொண்ணா மாதிரி அவன் முன்னாடி போய் நிற்பான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.